ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி மீன் குழம்பு. இப்போ வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். எண்ணெய், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 பல்லு பூண்டு, 1 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பல் பூண்டை இடித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம். பழுத்த தக்காளி 1 இந்த மாதிரி கையால் நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் 10 நிமிஷம். 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். மீனை நல்லா 3 தடவை வாஷ் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ இந்த புளியை நம்ம ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், இது எல்லாத்தையும் நல்லா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டேன். கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் குக்கிங் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது மீன் குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்க வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதோட பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு தனியாக உரிச்சு வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இடித்து வச்சுருக்கிறதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோடைய மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நமக்கு நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் இது நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. ஒரு தக்காளி நம்ம தனியாக கையில் நல்லா மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அந்த தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும் குழம்புக்கு. இப்போ இதுவும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நமக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நமக்கு தக்காளியோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்லேயே கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, புளி, உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கரைச்சிட்டு அப்பயே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. சப்போஸ் உப்பு கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை புளிப்பு அதிகமாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க.
குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கணும். அப்பப்போ இதை மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இது உங்களுக்கு இன்னும் குழம்பு எக்ஸ்ட்ராவாக வேணும்னா நீங்கள் வந்துட்டு மசாலா ஐட்டம்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டால் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. அந்த கணக்கில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு. மசாலா புளியோட ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து மீனை ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீனை ஆட் பண்ணிட்டு லைட்டாக இப்படி கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும், இல்லைன்னா மீன் உடைஞ்சிரும். இப்போ 5 நிமிஷம் கொஞ்சம் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. மீன் போட்டதுக்கப்புறம் மீன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.